ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராண்ட்மா பார்ட் 1 கிராண்ட்மா ஹாரர் மல்டிப்ளேயரில் பார்ட் சாப்டர் 1 தான் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட யார் யார் விளையாட போகிறதுனா இர்ஃபான், ஹப்சா, அப்புறமாட்டு நானும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேமில் நம்மளுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா கைஸ், கேசோலின் 2 கைஸ், 4 ஃபியூஸு, டார்க் ரூம் கீ, ஆக்ஸு, அப்புறமாட்டு ஒரு புக்கு கைஸ், அப்புறமாட்டு மெயின் டோர், இது செயின் கட்ரு, அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் தான் கைஸ் நம்மளுக்கு முக்கியமான பொருள். வாங்க, அதோ இங்கே வந்து பொருள் எல்லாம் ரேண்டமாக ஸ்பான் ஆகும் கைஸ். நம்மளுக்கு ரேண்டம் ஸ்பானிங்கில் ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. சரி வாங்க இப்போ மேலே போகலாம். கீழே இருந்தால் ஜாம்பி நம்மளை போட்டுரும் கைஸ். இதோ இந்த மாதிரி ட்ராலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணுங்க கைஸ். அதில் தான் கேஸ் சொல்லிட்டு இல்லை ஃபியூஸ்லாம் ரேண்டமாக ஸ்பான் ஆகும். ஸ்பான் ஆகும்னா அங்கே தான் இருக்கும் எப்போ வேணாலும். சரி வாங்க நம்ம மேலே போகலாம். இதோ இதான் கைஸ், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த மரம்லாம் செக் பண்ணல கைஸ். அந்த மரத்தில் ஒட்டிகிட்ருக்கோம் ஆக்ஸு. இந்த ஷெட் ஹவுஸில் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேஸ் சிலிண்டர், ஒரு ஆக்ஸு. சில நேரத்தில் அந்த மரத்தில் சொருகிட்டு இருக்கும் கைஸ், மறக்காம எடுங்க. அதேமாதிரி இந்த கேமில் இல்லை கைஸ், வெப்பன்னு கொடுத்துருப்பாங்க, சரியான வேஸ்ட்டு கைஸ். அது இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். சுட்டா கூட எந்த ஒரு கேரக்டருக்கும் எதுவுமே ஆகாது கைஸ். சரி வாங்க நம்ம கீழே போவோம். கேஸ் சிலிண்டர் அதை வச்சுட்டு ஆக்ஸை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு போகணும் கைஸ். ஆக்ஸும் செயின் கட்டுறோம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அதுக்குள்ளே அவங்க ஜாம்பி இருக்குது. வாங்க இங்கே போட்டு போயிடும். நம்ம அப்படியே மேலே இல்லை கைஸ், போயிட்டு வரலாம். ஐயோ கிளவி வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இன்னமும் அந்த ஜாம்பி போல கைஸ். அங்கே பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போது பாருங்க. சரி, அதை அந்த பக்கம் போகிறதுக்குள்ள இல்லை கைஸ், நம்ம முன்னாடி போயிடுவோம். இதோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாம்பி ரூம்குள்ளே ட்ரை பார்க்கலாமா? சரி வேணாம். இதோ இங்கே போயிட்டு ஆக்ஸ் வச்சு அதை டக்குன்னு உடச்சிருங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் கைஸ். ஓகே, நம்ம இந்த ரூம் ஓப்பன் பண்ணலாம். இதோ கீழே இந்த வழியாக போனீங்கன்னா செயின் கட்ரு கிடைக்கும் கைஸ். இதோ இது பேர் பிளைன்ஸா? சரி, நம்ம செயின் கட்ருனே வச்சுப்போம் கைஸ். இந்த வழியாக தான் கைஸ் நம்ம போனோம். இதை கொண்டு போயிட்டு இந்த செயின் கட்ரு எங்க யூஸ் பண்ணால் இதோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐயோ கொஞ்சம் இல்லை கைஸ், பிடிச்சிருக்கும். இங்கே இதை நிறுவோம் கைஸ். ஸ்னீக் பண்ணிட்டு இந்த வழியாக இந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ண பார்க்கலாம். இந்த சைடு வழியாக யூஸ் பண்ண முடியல கைஸ். அப்படின்னா அந்த சைடு வழியாக தான் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். அதை ஒரு தாட்டி ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம செகண்ட் டைம் ஓப்பன் பண்ண தேவையில்லை கைஸ். சரி வாங்க போய் ஓப்பன் பண்ணலாம். இந்த சைடா? ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் கைஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமாட்டி நம்மளுக்கு சில நேரத்தில் மேலே இல்லை கைஸ், இந்த செயின் கட்டுற மெயின் டோரில் இருக்கும், அதையும் கட் பண்ணோம். இந்த மாதிரி தான் கைஸ் கட் பண்ணிடுங்க. அந்த பாத்ரூமில் சரி அது அப்புறமாட்டி எடுத்துப்போம் கைஸ். அதுக்குள்ளே ஃபியூல் துருன்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே எடுத்துட்டாங்க. இந்த இர்ஃபானுங்கிற அந்த பிளேயரு. வாங்க போயிட்டு இந்த இதில் ஜென்ரேட்டரில் போய் ஊற்றலாம். இந்த மாதிரி ட்ராப்லாம் செக் பண்ணுங்க கைஸ் மறக்காமல். புல்லட்டா? அது நம்மளுக்கு வேஸ்ட்டு கைஸ். ஊற்ற சொன்னேன். யார் ஊற்ற ப்ரோ? அப்சா தான் கையில் வச்சுருக்கு கைஸ். இர்ஃபான் தான் கையில் வச்சுருக்கேன்டாரு, எப்படி கையில் போச்சுன்னு தெரில. சரி இன்னொன்று ஊற்று ப்ரோன்ட்டேன், வரமாட்டேங்குதுன்றாரு. திரும்பி அதை தொட்டு ஊற்றணுன்ட்டேன்.
ஊற்றிட்டாரு கைஸ். ஏற்கனவே நான் இந்த கேமை அடிக்கடி ஆடுவேன் கைஸ், அப்பப்போ எப்பயாச்சும். இந்த மாதிரி தான் கைஸ் ஓப்பன் பண்ணோம். செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ஓப்பன் பண்ணோம் கைஸ். ப்ரோ பிளேயர் கைஸ் நான். பாருங்கள், செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ஓப்பன் பண்ணுவேன் பாருங்கள். சொல்லலை கைஸ், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சும்மா ஸ்லிப் ஆயிடுச்சு கைஸ். சொல்லலாக்கி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன தெரியுமா கைஸ் செய்யணும்? 4 ஃபியூஸில் ஒரு ஃபியூஸாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபியூஸை போயிட்டு கண்டுபிடிக்கணும் கைஸ். அதான் கைஸ் இப்போ நம்மளோட வேலை. சரி வாங்க போயிட்டு கண்டுபிடிப்போம். அதுக்குள்ளே இங்கே இந்த ஆக்ஸ் வச்சு இந்த டோரை உடச்சிருவோம் கைஸ். அப்போ தான் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். தான் அங்கே சைடில் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கா கைஸ், அதில் தான் நம்ம கொண்டு வர்ற பின்னை போடணும் கைஸ். அந்த பின்னு ஃபோட்டோக்கு பின்னாடி எங்கேயாச்சும் இருக்கும். அதையும் நம்ம கூட சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். வாங்க அடுத்தடுத்த பொருளை இது ஒன்றும் அதுக்குள்ளே இல்லை கைஸ். இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒன்றுமே இல்லை. இந்த பாட்டில் இதில் வேஸ்ட் தான் கைஸ். அதை எடுத்தால் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் கிளவி மேலே. நான் ஒன்றுத்துக்குமே உதவாது கைஸ் பாட்டிலும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன தேடுறதா இருந்தாலும் மேலே தான் கைஸ் போய் தேடணும். இந்த வழியாக அடைச்சிருக்கு கைஸ். சரி வாங்க இந்த ஐயோ இந்த கேமுக்கு போனாலுமே இந்த பாத்ரூம்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க கைஸ், ரியலிஸ்டிக்காமா. வாங்க இந்த ரூமில் இந்த புக்கு தான் கைஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல. நான் இப்போதைக்கு சரி எடுத்து வச்சுப்போம். இந்த புக்கு பேர் புக் ஆஃப் டெத்து. ஐயோ கிளவி கைஸ், அது திறந்தது பார்த்தீங்களா? எஸ்கேப் ஆனோம் கைஸ். ப்ரோ பிளேயர் கைஸ், ப்ரோ பிளேயரு. வாங்க இதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ வந்துச்சுன்னா தானே. இங்கே ஆக்ஸை போட்டுருவாங்க கைஸ். ஏன்னான்மேட்டு நம்மளுக்கு ஆக்ஸ் தேவையில்லை கைஸ். இந்த டெட் ஆஃப் த புக் ஆஃப் த டெத்து, இந்த புக்கை நம்ம இப்போ கொண்டு போயிட்டு மேலே வைக்கணும் கைஸ். அதே மாதிரி மேலேயே போயிட்டு லூட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் கைஸ் ஒரு கீ இருக்கும், அது த டார்க் ரூம் கீன்னு சொல்லிட்டு. அது வேற தேடணும் கைஸ். எப்போவுமே இந்த ரூம்லேயே தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காணாம். இந்த ட்ராலையும் முக்கால்வாசி இங்கே ஃபியூஸ் இருக்கும் கைஸ். ஐயோ கிளவிப்பா ஓடுதுப்பா. இங்கேயும் ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, ஏன்னா தயவு செஞ்சு இந்த கேம் ஆட போகும்போது பிரைட்னஸ் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க கைஸ். கண்ணே தெரியாது. ஏன்னா இதில் பார்ட் 2 இருக்குது கைஸ். அதுக்கும் நான் வீடியோ எடுக்குவேன். அதுக்கு வீடியோ எடுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்ஸ் வரணும் கைஸ். ஓகே, நம்ம இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா கைஸ்? நம்மளுக்கு அந்த டார்க் ரூம் கீ கிடைச்சா போதுங்க கைஸ். இங்கே இந்த மாதிரி ட்ராவில் தான் கைஸ் அந்த டார்க் ரூம் கீ இருக்கும். மேலே இருக்கிற ட்ராவில் கைஸ் டார்க் ரூம் கீ. வாங்க போகலாம் மேலே. படிக்கட்டு வெளியே இதாங்க கைஸ் டாப் ஃப்ளோரு. இதுக்கு மேலே ஃப்ளோரில் இல்லை. வாங்க முன்னாடி போவோம். இந்த ரூம் தான் கைஸ். இங்கே போயிட்டு இதை சாத்தி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கிளவி நைஸாக அடிச்சிடும். இங்கே போயிட்டு இந்த புக்கை வச்சுருங்க. டக்குன்னு அங்கே ஒரு சீக்ரெட் இந்த பிளேஸ் ஓப்பன் ஆகும் கைஸ். உள்ளே போய் டக்குன்னு ஒழிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கிளவி இந்த சத்தத்துக்கே மேலே வரும். அப்படி இல்லையா கைஸ், கீ எடுத்துட்டு நேராக ஓடிடணும் கைஸ். இந்த மாதிரி ஓடிடுங்க, இல்லைன்னா கிளவி அடிச்சிடும். நான் இங்கேயும் ஃபியூஸ் முக்கால்வாசி இருக்கும் கைஸ். ஐயோ வந்துட போகுது கிளவி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நான் நிறைய இடத்துல தான் கைஸ் அதிகமாக ஃபியூஸ் இருக்கும். சில இடத்துல தான் ரேராக இருக்கும். இந்த ரூம் வழியாக டக்கு டக்குன்னு ஓடி வந்துடணும். வாங்க இந்த ட்ராலி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை கைஸ். இங்கேயும் ஒன்றும் இல்லை. வாங்க பக்கத்து ரூமுக்கு போகலாம்.
இதோ இப்போ கீழே இறங்கிடலாம் கைஸ். அடுத்தது நம்ம வந்து இந்த கீயை கொண்டு வந்து இதோ இங்கே போடணும். அதுக்குள்ளே வந்து இந்த செயின் வேறு இருக்குது கைஸ். ஃபியூஸை கொண்டு போய் கீழே போட்டு அந்த செயினை ஃபஸ்ட்டு அறுத்துடலாம். இதோ இந்த சாவி இங்கே போட்டாச்சு. ஃபியூஸை போயிட்டு அந்த ரூம்லேயே போட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே. ஐயோ இந்த இர்ஃபான் பாய் வேறு கைஸ் ரொம்ப தான் சீன் போடுறான். இந்த ரூம்ல அடிக்கடி இது ஃபியூஸ் இருக்கும் கைஸ். ஆனால் அவனும் இந்த இது மைண்ட் ஒர்க் இதெல்லாம் எடுத்து சீன் போடுறாங்க கைஸ். கைஸ் ஒரு ஃபியூஸு. ஐயோ ஜாம்பி ஃபஸ்ட்டு டைம் சாவரம் கைஸ், ஃபஸ்ட்டு டைம். ஓகே இப்போ நம்ம கையில் 3 ஃபியூஸ் கிடச்சிச்சு கைஸ். இந்த டார்க் ரூமுக்கு இங்கே வச்சிடலாம். அங்கே வைக்க சொல்லியாச்சு. ஓகே ஜாம்பி வேறு கைஸ். ஐயோ ஜாம்பி தொல்லை தாங்க முடியல கைஸ், தாங்க முடியல. கொஞ்சம் இது முன்னாடி போன உடனே இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துருங்க, அது பார்க்காத மாதிரி. இந்த 3வது ஃபீஸ் எடுத்துக்கலாம். என்னது? ஐயோ நல்ல வேலை கைஸ், காப்பாற்றி விட்டான் நம்மளுக்காண்டி. நம்மளுக்காண்டி வீரவே கொடுத்துட்டாங்க கைஸ் அங்கே ஒருத்தன். ஓகே ஐயோ பாவம். சரி வாங்க அதுக்குள்ளே இந்த ஜாம்பி ரூமுக்குள்ளே போயிட்டுல கைஸ். இங்கே ஒரு ஃபீஸ் இருக்கு கைஸ், அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு 4 கிடச்சிருச்சு. அதுக்குள்ளேருந்து அங்கே போயிட்டு அந்த 4வது ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளேயரில் பயங்கரமாக இருக்குது, டீம் போட்டு ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜாம்பி வேற ஃபியூஸ் போடுற ரூமுக்கு தான் கைஸ் போகுது. ஓகே நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே நம்ம வந்து பார்ட் 2 கூட சீக்கிரம் விளையாடணும் கைஸ். அதுக்கு நீங்கள் லைக் வந்து 200 லைக்ஸ் வரணும். அதுக்கப்புறமாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் மறக்காமல். இந்த ஒரு ஜாம்பி வேற கைஸ் போகவே மாட்டேங்குது, பின்னாடி யாருமே இல்லை. ஐயோ போக மாட்டேங்குது, போனால் வேற அடிச்சிடும் கைஸ். இந்த கிராண்ட்மா கிட்ட கூட நான் அடி வாங்க மாட்டேன் கைஸ், இந்த ஜாம்பி தான் கைஸ் வெறுப்பேத்தும் கைஸ். இதோ இங்கே பாருங்க வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. இது ஆடும் கைஸ் ஒரு டான்ஸு. கையை 2த்தையும் கட்டிட்டு ஊவா 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 ஊவான்னு சொல்லிட்டு ஆடும் கைஸ். செம்ம இதாக இருக்கும் கைஸ், லூஸு மாதிரி இருக்கும். முன்னாடி போயிடுச்சு, சரி வாங்க முன்னாடி ஓடுவோம் வந்துட போகுது. இல்லை வேலை வரல, டக்குன்னு இந்த ஃபீஸை போடுவோம் கைஸ். 1 2 போட்டாச்சு கைஸ். ஓகே இப்போ மேலே வந்து கரண்ட் வந்திருக்கோம், நம்ம போயிட்டு அதை செக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கைஸ் கிராண்ட்மா 2 நல்லா. இவங்க வேறு ஏதாச்சும் லூஸ் மாதிரி மெசேஜ் போட்டு இருக்காங்க. கிராண்ட்மா 2 கைஸ், அதில் ஓவராக பக் இருக்குது, அதில் விளையாடாதீங்க. ஏற்கனவே ஆடிட்டேன் கைஸ். ஒன்று அது விளையாண்டா இன்புட்லேயே பயங்கர லேகு, ஃபோன்லேருந்து லேக் இல்லை, கேமில் லேக் இல்லை கைஸ், லேக்கில் தான் கேம் இருக்குது. ஐயோ இந்த ஜாம்பி ஒன்று போய்கிட்டே இருக்கு எங்கேயாச்சு வெறுப்பது. சரி ஐயோ என்ன சார், ஐயோ இவரா, ஐயா ப்ரோ நான் வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் ப்ரோ, ஏன் ப்ரோ நீ வேற. ஜாம்பி வேற கைஸ் வந்து அடிச்சிருச்சு பாருங்க, கையை 2த்தையும் கட்டிட்டு ஊவா 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 ஊவான்னு ஆடும். ஓகே முன்னாடி போகலாம். கோடும் அப்புறமாட்டி அந்த செயின் கட்டுருந்தாங்க கைஸ் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. இன்னொரு கொஞ்சம் அது மட்டும் செயின் கட்டுற வேற எங்கே போட்டேன்னு தெரில கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மேலே போயிட்டு இந்த டோரு இதை அன்லாக் பண்ணிடலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். ஐயோ கிளவி
போச்சு போச்சு. ஐயோ பிடிச்சிருமோ கைஸ்? ஆ பாருங்க கைஸ், ப்ரோ பிளேயர் கைஸ். கிளவியே என்ன பத்த ஓடும். கிளவியே என் கைதான் கைஸ். அவ்வளோதான். கிளவியே ஒரு நாள் டான்ஸ் ஆட சொன்னேன், டக்குன்னு காலில் விழுந்து டான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரா செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த கேம் தயவு செஞ்சு புல்லட்லாம் யூஸே பண்ணாதீங்க கைஸ். புல்லட்டில் கன்னு, சாரி புல்லட்டும் நான் விளாட்றேன் பாருங்க லூஸ் மாதிரி. இதோ ஐயோ ஃபஸ்ட்டு செயின் கட்டுறதா வேணுமா? ஓகே, அப்போனா கீழே போவோம். கீழே தான் அந்த ரூமில் வச்சோம். எதைக்கு இவங்களா இப்போ பயந்து தெரிச்சு ஓடுறாங்க? இந்த இர்ஃபான் ப்ரோலாம் எதுக்கு தான் வந்தாரோ கைஸ், விளையாடவே மாட்டுறாரு. நம்ம தாங்க ப்ரோ பிளேயரு, நம்ம தாங்க. நான் இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. மேலே போயிட்டு இதுக்கப்புறமாட்டு அந்த ஒரு கோடு தாங்க கைஸ், ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. பார்ட் 2 எடுத்து வச்சிட்டேங்க கைஸ். கடைசியாக எஸ்கேப் ஆப்போமோ பக் ஆயிடுச்சு, மனசே கேட்கல. சரி விடும், மொக்க கதைன்னு சொல்லிட்டுல கைஸ் விட்டுட்டேன். இந்த மாதிரி தாங்க கைஸ், வெட்டி விட்டுருங்க. அப்புறமாட்டி இந்த சாவி வச்சு திறந்துட்டுல கைஸ். கிளவி வேற வருதா? கிளவி வரல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கும். ஒரு நிமிஷம், ஃபோட்டோவில் கை காமிச்சிச்சு. ஐயோ இந்த கிளவி வேற பின்னாடி தத்துது கைஸ். ஃபோட்டோவில் கை காமிச்சிச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் தான் கைஸ் பாஸ்வேர்ட் இருக்கு. பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். எஸ்கேப்பு கைஸ், எஸ்கேப் கைஸ் அப்படின்னா நோட் பண்ணோம். 131777 போய் போடுவோம். இர்ஃபான் தலைவர்கிட்ட வேற சொல்லியாச்சு. அவர் வேற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போய் எஸ்கேப் ஆக போறாரு. அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் நம்ம தாங்க எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். கிளவி பார்க்குது பாருங்க கைஸ், கண்ணெடுத்து நோண்டிடுவேன். ஓகே கைஸ், நம்ம இப்படி தாங்க கைஸ் எஸ்கேப் பண்ணோம். சரி, வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.